இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் உள்ளடக்க பதிவேற்றம். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் குற்றஞ்சாட்டப்பட்டார். பொதுமக்கள் மத்தியில் பதற்றம் மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தன்மையிலான உள்ளடக்கத்தை பதிவேற்றம் செய்ததாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே பினாங்கு புக்கிட் மர்தாஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். டாக்டர் அக்மால் மேஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷீடா முகமது அக்கீட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 11 பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பொது ஒழுங்கிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய உள்ளடக்கத்தை தமது முகநூலில் அக்மால் பதிவேற்றம் செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவை மையத்தை சேர்ந்த சாங் வெய் ஹூங் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அக்மால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 505 பிரிவின் கீழ் அக்மால் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அக்மால் விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்மாலை குறைந்த ஜாமீன் தொகையில் விடுவிக்குமாறு அவரின் வழக்கறிஞர் ஐசாட் அசாம் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். அக்மாலுக்கு 10,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்குமாறு ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஆஜரான துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டத்தோ முகமது நோர்டின் இஸ்மாயில் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்மாலின் வழக்கறிஞர் ஐசாட் அசாம் தனது சாட்சிக்காரர் ஒரு தொழில் முனைவர் என்றும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறார் என்றும் அவர் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பில் இருப்பதால் அவருக்கு கூடுதல் ஜாமீன் தொகை விதிப்பது என்பது விசாரணைக்கு முன்னதாகவே அவரை தண்டிப்பது போல் ஆகிவிடும் என்று வாதிட்டார். எனினும் அக்மாலை 5,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷீடா அனுமதி அளித்தார். முன்னதாக நீதிமன்றத்திற்கு வெளியே அக்மாலின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஜாலோர்கமிலாங் கொடிகளை ஏந்திய வண்ணம் அக்மாலுக்கு ஆதரவாக முழக்கமிட்டு கொண்டிருந்தனர். கபாலா பத்தாஸில் சீன வணிகர் ஒருவர் ஜாலோர்கமிலாங் கொடியை தலைகீழாக கட்டினார் என்பதற்காக ஒரு படையுடன் சென்று அந்த வணிகரின் கடையின் முன் நின்று அடாவடித்தனம் புரிந்ததாக கூறப்படும் அக்மால் அந்த சம்பவத்தை மையப்படுத்தி தனது முகநூலில் அச்சுறுத்தும் கருத்தை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் இந்து வழிபாட்டு தலங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனிடம் அரசாங்கம் ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே மித்ரா திட்டங்களை வெற்றிகரமாக அமல்படுத்தியவரான டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் இந்திய சமுதாயம் சார்ந்த விவகாரங்களை கவனித்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கான புதிய திட்டங்களை வகுப்பதிலும் டத்தோஸ்ரீ ரமணன் பொறுப்பேற்பதற்கு அண்மையில் கருவூல தலைமை செயலாளர் டத்தோ ஜோஹான் மஹ்மூத் மெரிக்கன் மூலம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து கடந்த திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வ கடிதத்தை தாம் பெற்றதாக ரமணன் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதற்கு முன்னதாக இவ்வார இறுதியில் அல்லது அடுத்த வாரத்தில் பிரதமர் துறை மற்றும் கல்வி அமைச்சுடன் இணைந்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கு தாம் திட்டம் கொண்டுள்ளதாக ரமணன் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் பொறுப்பை ஏற்றது முதல் இந்திய சமுதாயம் சார்ந்த விவகாரங்களை ரமணன் கவனித்து வருகிறார். பஹாங் குவாந்தான் சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா விமான நிலையத்தின் ஓடு பாதையில் அரசு மலேசிய ஆகாய படைக்கு சொந்தமான FA-18 ஹார்னட் ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் விமானியும் உதவியாளரும் உயிர் தப்பினர். அவர்கள் தற்போது குவாந்தான் தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரவு 9:05 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இச்சம்பவத்தில் காயமுற்ற விமானி மற்றும் துணை விமானிக்கு பிரதமர் தனது வருத்தத்தை பதிவு செய்தார்.
கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சபா லஹடத்தோவில் உள்ள ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரியில் 17 வயது மாணவன் நஸ்மி ஐசட் நருல் அஸ்வானை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 10 வயதுடைய 13 மாணவர்களும் குற்றவாளிகளே என்று தாவா உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 12 பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் இந்த 13 மாணவர்களும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். கடந்த மார்ச் 22ஆம் தேதி காலை 7:35 மணியளவில் பள்ளியின் தங்கும் விடுதியில் இந்த 13 மாணவர்களும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 13 மாணவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அளிக்கப்படும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி டுன்கான் சிகோடாய் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுபாங்ஜயா USJ 2/1 கல்லூரி மாணவி ஒருவர் தாம் தங்கியிருந்த வீட்டின் பிரதான அறையில் ஷீலிங் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட சம்பவத்தில் அவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதற்கான குற்றத்தன்மை அறிகுறிகள் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். அந்த கல்லூரி மாணவியின் குடும்பத்தினர், அண்டை வீட்டுக்காரர்கள் மற்றும் அவரின் தோழிகள் ஆகியோர் உட்பட சுமார் 30 பேரிடம் இதுவரை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மாமாட் தெரிவித்தார். இன்னும் 5 பேரிடம் விசாரணை செய்யப்பட வேண்டியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் குறித்து முழு விசாரணை முடிவடைவதற்கு தங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த இளம்பெண் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகவில்லை என்று சுபாங்ஜயா போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ACP 1 அஸ்லான் மேற்கண்டவாறு கூறினார். அந்த மாணவி தங்கியிருந்த வீட்டிற்கு அருகில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராக்களின் பதிவை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். எனினும் இச்சம்பவம் ஒரு கொலை வழக்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 20 வயதுடைய அந்த மாணவியின் மரணத்திற்கு விரைவில் விடை காணப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லியின் 12 வயது மகன் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 10 பேரிடம் விசாரணை செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் டத்தோசரி கலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். விசாரணை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ரஃபீசியின் மகன் புத்ராஜயாவில் உள்ள பேரங்காடி மையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 2 நபர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இப்போ தமான்சமோரியா சின்யோங் செங் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தின் குளத்தில் 2 உடன்பிறப்புகள் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். 8 மற்றும் 9 வயதுடைய அந்த உடன்பிறப்புகள் கடந்த புதன்கிழமை இரவு 8:33 மணியளவில் அந்த குளத்தில் பிணமாக கிடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்விருவரும் விளையாடுவதற்காக வெளியே சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.